most respected Chairman Dr. Ramesh sir, most respected Principal Preeta Madam, respected Vice Principal, and my dear members of the staff and dear students, and respected parents. ஒரு வைஸ் சான்சலர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா அம்மாவங்களுக்கும் 2 PhD கொடுப்பேன்றார். 2 PhD கொடுப்பேன் சார். அம்மா மட்டும்தானா, பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கிற அப்பாவுக்கு கொடுப்பீங்களா? ஒரு PhD கொடுப்பேன். ஒரு PhD அப்பாவங்களுக்கும் 2 PhD அம்மாவுக்கு கொடுக்குறேன். அதற்கு காரணம் என்ன? ஏன்னா அவங்க செய்யக்கூடிய தியாகம், சாக்ரிஃபைஸ். ஏன்னா ஒவ்வொரு மாணவனுடைய வெற்றிக்கு பின்னாடியும் பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க. அதுதான் அப்துல் கலாம் சார் சொன்னார், சோஷியல் சேஞ்ச் கொண்டு வர்றது 3 பேர். ஒன்று மாணவர்கள், இன்னொரு பெற்றோர்கள், இன்னொன்று ஆசிரியர்கள். இவர்கள் 3 பேர் இருந்தால் தான் சோஷியல் சேஞ்சை நாம் கொண்டு வர முடியும். பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே வந்தோம்னா லேர்னிங் அண்ட் டீச்சிங் இஸ் ஏ பைபோலார் ப்ராசஸ்ன்னுவாங்க. 2 போலில் ஒரு போல் டீச்சிங், டீச்சர்ஸ் நிற்கிறாங்க, இன்னொரு போலில் ஸ்டூடெண்ட்ஸு லேர்னிங்கில் நிற்கிறாங்க. ஏதாவது ஒரு போல், ஒரு பக்கம் டிஃபெக்டிவாக இருந்தாலும் கம்ப்ளீட் ஆகாது, முழுமை அடையாது. கல்விங்கிறது முழுமை அடையாது. அப்போது டீச்சர்ஸ் டீச் பண்ணுறதுலாம் இங்கே வகுப்பறையில் நடக்குது. ஆனால் மாணவர்கள் லேர்ன் பண்ணுறது வகுப்பறையில் மட்டும் நடக்காது, வீட்டிலும் நடக்கும். அதில் தான் அங்கே தான் பெற்றோர்கள் அவங்களுடைய ரோலை ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா நாளைய சமுதாயத்தில் உண்மையான கரன்சி ரூபா நோட் எதுனா டைம் அண்ட் நாலேஜ். அதுதான் எலான் மஸ்க்னு ஒரு மல்டி மில்லியனர் சொல்கிறாரு, ஃபியூச்சரில் தேர் வில் பி நோ ஹியூமன் ஜாப் ஃபார் ஹியூமன் பீயிங்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா எல்லாமே நவீனமயம், ரோபோட்ஸ் ஒர்க் பண்ணுது. அந்த ரோபோட்ஸை மேய்க்கிறதுக்கு தான் மாணவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது இருக்குதுன்னா சூப்பர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸா அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ சூப்பர் இன்டெலிஜென்ஸா மாணவர்கள் மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலக பணக்காரர்கள் மல்டி மில்லியனர்ஸ் கிட்ட கேட்கும்போது 8% மல்டி மில்லியனர்ஸ் சொன்ன பதில் என்னன்னா, 8% தான் நாங்கள் இன்ஹெரிட்டன்ஸ், எங்களுடைய மூதாதையர் சேர்த்து வச்ச சொத்து அதை சீடு மணியாக வச்சு நாங்கள் பெரிய பணக்கார ஆகிட்டோம். 8%. மீதி இருக்கக்கூடிய 92% என்ன சொன்னாங்க பதில்னா, புத்தகங்களை படித்தோம்னாங்க. புத்தகங்களை படித்ததனால் நாங்கள் இந்த அளவுக்கு வரணும்னாங்க. அப்போ புத்தகங்களை படித்ததனால் அவங்க மல்டி மில்லியனர் ஆனாங்கன்னா, மாணவர்கள் புத்தகங்களை இப்பொழுது படிக்க வேண்டும். அதான் வகுப்பறை புத்தகங்கள், என்சிஆர்டி புத்தகம் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, டெக்ஸ்ட் புக்கை இப்போ தரவா படிக்க வேண்டும். அதை படித்தாங்கன்னா அவங்க மல்டி மில்லியனர் ஆவறதுக்கு உண்டான ஃபவுண்டேஷனை இங்கே லே பண்ணலாம். வாரன் பஃபெட் என்ன சொல்றாரு, அது கேள்விப்பட்டீங்க. வாரன் பஃபெட் என்ன சொல்றாரு, எல்லா கோல்ஸையும் அவங்க ரைட்டிங்கில் எழுத சொல்லுங்க. மாணவர்களுடைய கோல்ஸை ரைட்டிங்கில் எழுதி வைக்க சொல்லுங்க. எழுதிட்ட போற செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, அந்த கோலை ரீச் பண்றதுக்கு என்னெல்லாம் சாக்ரிஃபை பண்ணுவாங்கன்றதையும் எழுத சொல்லுங்க. ஒரு பக்கத்தில் ஒரு சைடில் கோல், அந்த கோலை ரைட்டிங் எழுதி சொல்லுங்க. நான் டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன், சயின்டிஸ்ட் ஆக போறேன், இல்லை லீடர் ஆக போறேன் எல்லாம் இருக்கும். அடுத்து அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சாக்ரிஃபை பண்ண போறேங்கிறத எழுதி பெற்றோர்கிட்ட கொடுக்க சொன்னார். என்ன எழுதணும் அப்படின்னா, அதாவது தூக்கத்தை விட போகிறேன், 7 மணி நேரம் தூக்கம் போக மீதி நேரம் தூங்கினா அதை விட போகிறேன். அடுத்து சேர்மன் சார் சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை விட போகிறேன். அடுத்து ஃப்ரெண்ட்ஸா கூட அன்னெசரியா பேசுறதை விட போகிறேன். அதாவது சாட்டிங், இப்போ பார்த்தாலும் மிஷின் இந்த மாதிரி. அதுக்கு அடுத்து நான் அதிகமான நேரத்தை, லேசினஸ், அதை சோம்பேறித்தனத்தை விட போகிறேன். இது எல்லாமே அதையும் எழுதி கொடுக்கணும். கொடுத்தாங்கன்னா அவர்கள் பெரியவர்களாக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரன் பஃபெட் சொல்றார். காரை அந்த டைம் அந்த தூரத்துக்கு தள்ளிட்டு மேல கொஞ்சம் தள்ளிட்டு கொண்டு போனோம்னா திருப்பி அது மேல போகும். அடுத்து திருப்பி கையை எடுத்தோம்னா திருப்பி 0க்கு வந்துடும். அப்போ ஃபர்ஸ்ட் தள்ளின இடம், அதுக்கு அடுத்து கவர் பண்ண பிளேஸ் எல்லாத்தையும் தாண்டி போனோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் அவர் சொல்லும் பொழுது
ஸ்லோ ஸ்டெடி ஸ்டடி மெத்தட் நம்பர் 1. தென் நம்பர் 2ல வந்து அவர் சொல்றது நோ பிரேக் இன் தி செயின். நம்ம படிச்சுக்கிட்டே போகும்போது பிரேக்கே இருக்கக்கூடாது, கண்டினியூஸா இருக்கணும். ரிச்சுவலிஸ்டிக் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு ரிச்சுவல், இப்ப சேர்மன் சார் சொன்ன மாதிரி ஒரு 4 மணி நேரம் பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 4 மணி நேரம் என்ன ஆனாலும் சரி அதை படிக்கணும், அதை படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஒரு மாணவன் ஒரு கவிதை எழுதுவான்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வராதுன்றான். டோன்ட் டிஸ்டர்ப்னு ஒரு போர்டு போட்டு படிக்கிறான் ஒரு பையன். டோன்ட் டிஸ்டர்ப்னு ஒரு ஃபிளாஷ் கார்டு போட்டுட்டு படிக்கிறான். அப்ப டோன்ட் டிஸ்டர்ப்ன்றது யாருக்கு பொருந்தும்? அப்பாவுக்கும் பொருந்தும், அம்மாவுக்கும் பொருந்தும், தங்கச்சிக்கு பொருந்தும், அக்காவுக்கு பொருந்தும். அவங்க பார்த்த உடனே போயிடுவாங்க. ஆனா டீ கொண்டு கொடுக்கறது அந்த மாதிரி கொடுக்கறது மட்டும் பண்ணுவாங்க. அவன் எழுதிருந்தான். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவன் எழுதுறான். ஃப்ரெண்ட்ஸ் டோன்ட் கம் டு மை ரூம், வராதீங்க. வந்தீங்கன்னா லெஸ்ட் ஐ வில் டேக் மை ப்ரூம்ன்றான். தொடப்பு கட்டையில் அடிப்பண்ணான்னா அப்ப அந்த அளவுக்கு டாட்டா சொல்லக்கூட முடியுமா? ஃப்ரெண்ட்ஸா கூட தாக்கத்தை அவாய்ட் பண்ண முடியுமா? இது டோன்ட் பிரேக் தி செயின், கண்டினியூஸா இருக்கணும். ரிச்சுவலிஸ்டிக் கண்டினியூஸ், அதுதான் இது வந்து அவர் வந்து அதை செகண்டா வைக்கிறார். தேர்டா என்ன வைக்கிறாங்கன்னா ரெப்படிஷன் இஸ் தி கீ, ரிவிஷன் மெத்தட். ஒரு டாப் லெவல்ல வந்த ஒரு ஸ்டூடெண்ட், டாப் லெவல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா 20 முறை நாங்க ரிவிஷன் பண்ணோம்ன்றாங்க. 20 முறை நாங்க ஒவ்வொரு லெசனையும் ரிவிஷன் பண்ணோம்ன்றாங்க. அப்ப 20 முறை ரிவிஷன் பண்ணாங்கன்னா நம்ம மாணவர்கள் எத்தனை முறை ரிவிஷன் பண்ணிருப்பாங்க அவங்கள கேட்டா தெரியும் நமக்கு. அதனால இப்ப இந்த ரிசல்ட் நீங்க போகும்போது தெரியும் அவங்க எத்தனை முறை ரிவிஷன் பண்ணிருப்பாங்கன்னு தெரியும். ஆனா திஸ் இஸ் தி ஐ ஓபனர். இப்ப உங்களுக்கு கொடுத்திருக்கிறது ஐ ஓபனர் தான். இப்ப நீங்க முடிச்ச உடனே போய் பார்த்துட்டு பிரின்சிபல் சொன்ன மாதிரி, சேர்மன் சொன்ன மாதிரி முதல் டெஸ்ட்ன்றதுனால கொஞ்சம் குறைவா இருந்தா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரிவிஷன் குறைவாக இருக்கும். அதுதான் ஜப்பான்ல குழந்தைகளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, if you fall down on the floor don't raise up with empty handedness. கீழே விழுந்தினா வெறுங்கையோட எழுந்திருக்காரா? அப்ப என்ன சார் ஏதாவது மண் ஏதாவது பிடிச்சிங்க கல்லுனா இல்ல, பாடத்தை கற்றுக்கொண்டு இருந்தா லெசன் லேர்ன் எ லெசன் அண்ட் ரைஸ் அப் பண்ணா. அப்ப என்ன பாடத்தை கற்றுக்கொள்வது சார் இந்த இடத்துலனா உன்னுடைய மதிப்பெண் 40 மார்க் இருக்குதுன்னா நீ விழுந்திருக்கன்னு அர்த்தம். எவ்வளவு தூரம் விழுந்திருக்கிற? 60 மார்க்கை தாண்டி விழுந்திருக்கன்னு அர்த்தம். அப்போ எழுந்திருக்கும் போது அந்த 40 மார்க் எனக்கு போதாது, அதை எப்படி நான் 80 ஆக்குவது 90 ஆக்குவதுங்கிற ஒரு படிப்பினையோட லெசனோட எழுந்தீங்கன்னா தட் வில் பி சூப்பர் ஐடியா. கடைசியா சொல்ல போனா இப்ப சாதாரண ஒரு தேனி எடுத்துங்க, அனிபி. ஒரே ஒரு துளி, ஒரு துளி, ஒரு டிராப் தேனை சேகரிப்பதற்கு சயின்டிபிக்கா அவங்க சொல்றாங்க 200 பூக்களில் அமர்ந்து அமர்ந்து எழுதுன்றான். 200 பூக்களில் அமர்ந்து அமர்ந்து எழுதுதான். எதுக்கு? ஒரு துளி தேன் தயாரிக்க. அதையே நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நீங்க ரிவிஷன் பண்ணிருக்கணும், 2 மார்க் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ரிவிஷன் பண்ணிருக்கணும். அதைத்தான் அட்டாமிக் ஹேபிட்னு ஜேம்ஸ் பேர்ல் சொல்றாரு இல்லையா? அட்டாமிக் ஹேபிட்ன்றது சின்ன சின்ன ஹேபிட்ஸை நீங்க மவுண்ட் பண்ணீங்கன்னா 21 டேஸ் ஹேபிட்டா மாறும். அதுக்கப்புறம் 48 டேஸ் ஹேபிட்டா மாறும். அதனால உங்களுக்கு அது ஹேபிட்டாவே வந்துடும் வாழ்க்கை முழுக்க. அப்போ 200 பூக்களில் சேகரித்த தேன் ஒரு துளினா நாம எல்லா புத்தகத்திலும் சேகரித்த மதிப்பெண்கள் ஒரு முறை படித்தனால் வந்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கும். அதை பல முறை நீங்க படிச்சீங்கன்னா அதுதான் அவன் டாப்பர் சொல்றாங்க இல்லையா? படி படி என்று பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி வச்சுக்காது. அவன் 2வது ஸ்டூடெண்ட் தான் சொன்னான் ஸ்டேட்ல. படி படின்னு சொல்ற பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி வச்சுக்காது. அதே மாதிரி ஆசிரியர் சொல்ற மாதிரி வச்சுக்காது. நீயா படி, உனக்கா செல்ஃப் லேர்னிங் வந்ததுன்னா சரியாக இருக்கும். சார் சொன்ன மாதிரி இப்ப இதுல x ஈக்குவல் டு, நான் மாணவர்களுக்கு சொல்லியிருக்கேன், x ஈக்குவல் டு x இன்டு 1.5 ஒரு ஃபார்முலா. x equal to x.1 7 hours நீங்க ஸ்கூல்ல ஸ்பெண்ட் பண்றீங்க. ஒரு லெசன், ஒரு இங்கிலீஷ் லெசன்ல ஒரு பீரியட் எடுக்கிறாங்க 40 நிமிஷம். அதை இன்டு 1.5 பெருக்கினீங்கன்னா 60 நிமிஷம். அப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு 60 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறான். 1.5 டைம் ஸ்பெண்ட் பண்ணினா உங்களுக்கு நல்லா இருக்கணும். அடுத்து வந்து இப்போ பட்டர்ஃப்ளை எடுத்துங்க. இந்த பட்டர்ஃப்ளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த அழகான உருவம் ஆகிறதுக்கு முன்னாடி கக்கூன்ல இருந்து அது இட் ஹஸ் அண்டர்கான் டார்ச்சர்ஸ். அந்த சைக்கிளிங்ல வந்து அது டார்ச்சர் அனுபவிச்சிருக்குது, அது பெயின், அந்த பெயின் அனுபவிச்சிருக்கிறது.
ஆனா அந்த பெயின் அனுபவிச்சுட்டு வெளியே வந்த உடனே அது ப்ளஷரா மாறிடுச்சு அதுக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய அதுக்கு ப்ளஷர். அப்போ ப்ளஷர் நமக்கு வேணும் ஃபியூச்சர்லனா, இப்போ பெயின் நமக்கு வேணும். அப்போ அந்த பெயின்ங்கிறது தான் நாம கண்ணு வச்சு படிக்கிறது. அதெல்லாம் ஸோ before pleasure, pain will always be there. Don't think it is a pain to read and study and learn all this thing. Take it as a pleasure, and tomorrow, if you spend a sleepless night today, you will spend a sleepful night tomorrow. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நாம் எல்லாரும்